ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல சும்மா ஒரு 2 வயசு பாப்பாக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ் ஒன்று தச்சு பார்க்க போறோம். ஏன்னா இப்ப அடிக்கிற வெயில்ல அந்த குழந்தைகளுக்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் கசகசன்னு தான் இருக்கும். அதனால நல்லா பியூர் காட்டன்ல இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு பிளவுஸ் பிட்டில உங்களுக்கு பியூர் காட்டன் இருக்கு. ஒரு 1 மீட்டர் கிளாத் இருந்தா போதும். 1 வயசு பாப்பால இருந்து நீங்க 2-3 வயசு பாப்பா வரைக்கும் நீங்க தாராளமா அந்த கிளாத் போதுமானது தான். அதில் நல்லா ஸ்லீவ்லெஸ் வச்சு நைட்டி மாதிரி இப்போ நான் தைக்கிறது கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா நைட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஷார்ட்டாக போடணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உயரத்தை குறைச்சிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு பிறந்த குழந்தைகளை நம்ம பார்க்க போனாலும் சரி, இல்லை நம்ம வீட்டிலே ஒரு குழந்தைகள் எதுவும் பிறந்திருக்கும் போது நம்ம புதுசாக ட்ரெஸ் எடுத்து போட்டு அவங்களுக்கு கசகசன்னு இருக்கிறது, ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி பியூர் காட்டனில் நம்மளே தைச்சிக்கலாம். தச்சு ஒரு நீங்கள் குழந்தைங்க பார்க்க போனால் கூட நீங்களே ஒரு ட்ரெஸ் அழகாக இந்த மாதிரி காட்டனில் தச்சு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்து கொண்டே கொடுத்தாலும் கண்டிப்பாக யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த எஃபெக்ட் வந்து அந்த குழந்தைய ரொம்ப தாக்கும். புது ட்ரெஸ்னாலும் சரி, அந்த பாலிஸ்டர் கிளாத் எது போட்டாலுமே அந்த குழந்தைகளுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல பியூர் காட்டனில் அது எவ்வளோ கோணையாக தைச்சாலும் சரி, நம்ம தைச்சோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பியூர் காட்டனில் ரொம்ப குழந்தைகளா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாதம் 7 மாதம் இப்படி குழந்தைகளா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பியூர் காட்டனில் அழகாக குட்டியாக கவனித்து தைச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன அதே மெத்தடில் ஹைட்டு கம்மியாக தைச்சுக்கோங்க. தைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி அந்த குழந்தைங்களுக்கு போட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்காது. நல்லா ஃப்ரீயாக இருக்கும், அவங்களுக்கு குழுன்னு இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போடுங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது எப்படி தைக்கணும்னு பார்க்கணுன்னா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகணும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து கரெக்டாக 1 மீட்டர் கிளாத் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பீஸ்லையும் கிழிச்சு வாங்கலாம், இந்த மாதிரி பிட்டாகவே வாங்கிக்கலாம். 1 மீட்டர் பிட்டு, அதாவது ப்ளவுஸ் பிட்டு தான் இது, ஆனால் நல்லா பியூர் காட்டன் இதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மீட்டர் கூட இல்லை, இதுலேயும் ஒரு 5 சென்டிமீட்டர் கம்மியாக தான் இருக்குது. இதுலேயும் ஊழல் தான். சரி, இதில் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸ்க்கு போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரெட்டையாக தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ஒரு சைடு வந்து மடிச்சுக்கோங்க. அப்போ வந்து 4 பீஸாக இருக்கும் இல்லையா, 4 மடிப்பு இருக்கும் இல்லையா, எடுத்துக்கோங்க. பாப்பாவுக்கு எவ்வளோ உயரம் வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. டோட்டல் உயரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பாடிக்கு மட்டும் அதிகபட்சம் ஒரு 7-8 இன்ச்சுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க சின்ன குழந்தைங்க, அதுக்கு மேலே வேண்டியதில்லை. மேலே ஷோல்டருக்கு நமக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டர் நம்ம பிடிச்சி தப்போம் இல்லையா, அது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. என்ன கேட்டால் 7 இன்ச்சு போதும். குட்டி பிள்ளைங்க தானே, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு 4 இன்ச்சு நம்ம பிடிச்சு தைக்கிற கணக்கு பண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு பண்ணிடுங்க. இதாக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம பாடி வந்து கரெக்டாக 24 இன்ச்சு, அதாவது 24னா 6 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். 6 6 12 12 12 24, அதாவது இது 4 பீஸாக வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ 2 இருக்கும்போது 22 வரும். 12 12 24. நெக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு கழுத்து, அதாவது கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு இருந்தால் போதும். இறக்கமும் உங்களுக்கு வந்து அதிகம் தேவையில்லை. இறக்கம் ஃப்ரீயாக போடணும்னா இறக்கி ஒரு 3 இன்ச்சு இறக்கிக்கோங்க. ஷோல்டர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு குறைய வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு பெல்ட் மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும்னு நினைச்சீங்கன்னா 2 இன்ச்சு வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த 6 இன்ச்சு வச்சது வந்து நமக்கு ரெடி அளவு. 6 இன்ச்சுங்கிறது ரெடி அளவு. நீங்கள் உள்ள எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் அதிகம் வைக்க வேண்டாம், பிள்ளைங்க டக்குன்னு வளர்ந்துருவாங்க. இது நம்ம பிரிச்சுலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிலாம் போட வேண்டாம். அதனால சும்மா உள்ள கிளாத் கொஞ்சம் இருந்தால் போதும்.
இதுக்கு ஆம்கோல் அளவு நமக்கு தெரியும், சும்மா நம்ம குழந்தைங்க அளவு தெரியும் இல்லையா. நம்ம கரெக்டா தைக்க போறதில்ல. ஷோல்டர்லேருந்து ஒரு 4 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். ஷோல்டர்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். 4 இன்ச்சுங்கிறதே அவங்களுக்கு அதிகம் தான், நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த நெக் வந்து 2 இன்ச்சு எடுத்தேன், 2 இன்ச்சு வந்து ரெடி அளவு. அதை ஒரு 4 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்காக விட்டுட்டு வெட்டியிருக்கேன். சரியா, பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவு தான் நான் வெட்டியிருக்கேன். இப்போ வெட்டிட்டு இப்போ வந்து டோட்டல் எவ்வளோ இருக்குன்னா 7 இன்ச்சு, அதாவது மேலே கீழே பிடிச்சது போக 7 இன்ச்சு இருக்கு. 7 இன்ச்சு இருக்கா. இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கட்டும் அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லை இதுலேயே கொஞ்சம் நமக்கு ஃபேன்சியாக வேணும்னு நினைச்சோம்னா இந்த இருக்கு இல்லையா, இதுல இருந்து நீங்க 2 இன்ச்சு இல்ல 1.5 இன்ச்சு இல்ல 1 இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது கிராஸா எடுத்துக்கோங்க. இப்போ இதுல இருந்து நான் 1.5 இன்ச்சு நான் எடுக்கிறேன். அதை 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இப்படி கிராஸா கிராஸ் எடுத்துட்டோம்னா அது குழந்தைகளுக்கு அழகா இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கிராஸ் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிராஸ் வந்து ஆம்கோல் கிட்ட வரைக்கும் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா குட்டிய நைட்டி மாதிரி அழகா இருக்கும். இதுல ஒரு சைடு நம்ம ஓபன் பண்ணிக்கிறோம். பேக் ஓபன் வேணும் இல்லையா, அந்த ஒரு சைடு வந்து இதை ஓபன் பண்ணிக்கலாம். 2 சைடு ஓபன் பண்ணிடுறாதீங்க. ஷோல்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எவ்வளவு குறைய வேணாலும் எடுத்துக்கோங்க. அழகா குட்டியா இருந்தாலும் அழகா தான் இருக்கும். இது ஸ்லீவ்லெஸ் தானே, அதனால ஷோல்டர் கூட்டம்னா கூட்டிக்கலாம். இப்ப இருக்கிற மீதி கிளாத் வந்து பாப்பா எவ்வளவு உயரம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. டோட்டல் ஒயிட் இது கனெக்ட் பண்ணி மேல ஒரு 7 இன்ச் எடுத்துருக்கோமா, கீழே பாப்பா எவ்வளவு உயரமோ அதை கனெக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு 20 இன்ச்சு நான் எடுக்கிறேன். 20 இன்ச்சுங்கிறது ரெடி அளவு கனெக்ட் பண்ணனா கூட ஒரு இன்ச்சு நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு சேர்த்து கட் பண்ணி எடுக்கிறேன். இது அப்படி 2 மடிச்சிட்டீங்களா, மடிச்சுட்டு அப்ப எத்தனை பீஸ் இருக்கு, 4 பீஸ் இருக்கு இல்லையா. 4 பீஸ் இதை அப்படி ஸ்ட்ரைட்டா மடிக்காம அம்பர்லா கட்டிங் போடுவோம் இல்லையா, அது மாதிரி இப்படி கிராஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒரு பக்கம் எவ்வளவு 2 இன்ச்சு வருதா, அந்த 2 இன்ச்சு வந்துச்சுன்னா அதே 2 இன்ச்சு இந்த பக்கம் வருதான்னு பாத்துக்கோங்க. அப்பதான் அந்த அம்பர்லா வந்து கரெக்டா இருக்கும். இப்படி வச்சு பாத்தீங்கன்னா 2 ஒன்று போல இருக்கும். இந்த கிராஸ்ல வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லையா, இந்த மாதிரி அம்பர்லா வந்துடும். நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதை தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு குறைச்சி அந்த இடுப்பு பெல்ட் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போக நீங்க ஸ்லீவ்ல சப்போஸ் பிளைனா இருக்கு, அதுல சின்ன ஃப்ரில் மாதிரி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சும்மா பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் தைக்கும்போது சொல்றேன், உங்களுக்கு அது பிடிச்சிச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த பாடி பீஸ் எடுத்திருக்கோம். இந்த பேக் இருக்கு இல்லையா, பேக்ல வந்து நம்ம அந்த ஊக்கு வைக்கிற பட்டி தைப்போம் இல்லையா, அது மாதிரி தைச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ல இந்த பட்டி தைச்சிடலாம்.
ஒரு 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். சும்மா சின்ன பட்டியை தைச்சா போதும். இதில் நம்ம ஊக்கு வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா குழந்தைகளுக்கு ஊக்கு வச்சோம்னா படுத்துருக்கும் போது குத்துனாலும் குத்தும். அப்படிங்கும்போது சின்ன வெல்க்ரோ வேணா வச்சுக்கோங்க. இல்லை பட்டன் வந்து ப்ரெஸ் பட்டன் இந்த மாதிரி என்ன கூட வச்சுக்கோங்க. சும்மா ஒன்று வச்சா கூட போதும்னு நினைக்கிறேன். பேக் முடிச்சிட்டோம். அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் தைச்சாச்சு. இப்போ அந்த ஷோல்டரில் வந்து நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். பைப்பிங்னா இந்த மாதிரி ஒரு இந்த கலரில் நமக்கு என்ன கலர் மேட்சிங் இருக்கோ அதில் ஒரு கலர் நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5-2 இன்ச் வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா நம்ம அதை பைப்பிங் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது 2ஆக மடித்து தயார் பண்ணுவோங்க. இந்த மாதிரி கிராஸில் தைச்சிட்டு அதில் அப்படியே பதிச்சிருவோம். இதில் வந்து உள்ள அர்க்கத் பண்ண வேண்டாம். பண்ணாமலே அப்படியே உருட்டி அடித்தோம்னா அந்த பைப்பிங் வந்து அழகாக இருக்கும். அப்படி பைப்பிங் வைக்கிற பீஸ்க்கு உள்ள அந்த வெட்டி விட்டுட்டோம்னா அந்த பைப்பிங் வந்து அழகாக வராது. அந்த டேனிங்லலாம் ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் போயிடும். அதனால் உள்ள எந்த அர்க்காத்தும் பண்ணாமல் அப்படியே மடித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு ஒட்டி தைச்சுக்கோங்க. இருக்கு இல்லையா? பைப்பிங் இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இது அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் வச்சிடலாம். இந்த பைப்பிங் வந்து ப்ளவுஸ்க்கும் இது மாதிரி வைக்கலாம். உள்ள பிசுறெல்லாம் தெரியாது, அழகாக நீட்டாக இருக்கும். இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி இப்போ கழுத்துக்கும் வச்சுக்கலாம். இந்த கழுத்துக்கு பைப்பிங் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரில் வைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா கழுத்தில் மட்டும் சுற்றி ஃப்ரில் வச்சுக்கோங்க. அதுவும் அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி நீட்டாக பைப்பிங்கே போதும் அப்படின்னா பைப்பிங் வச்சுக்கோங்க.
இந்த பைப்பிங்கில் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு வச்சதை விட இன்னொன்று ஈஸியான மெத்தட் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இந்த தச்சிருக்கோம் இல்லையா, தச்சது மேலே அந்த பைப்பிங் ஒரு கிளாத் வச்சு பதிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத் மேலே ஓரத்தில் எஜ்ஜு தையல் போடுங்க. அதாவது இந்த பாடி பீஸில் இல்லாமல் இந்த கிளாத்தில் வந்து ஓரத்தில் எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பைப்பிங் இன்னும் ஈஸியாக இருக்கும், கஷ்டம் இல்லாமல் அந்த முறுக்காமல் வரும். அப்படிங்கும்போது என்ன, அந்த பைப்பிங் மேலே தையல் இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் உருண்டையாக தெரியும் பார்க்குறேன். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். கரெக்டாக எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா சில பேருக்கு அப்படியே உருட்டி தைக்கும்போது முறுக்கிக்கிட்டு வரும், சரியாக வரலன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அப்படி தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் போக போக நீங்கள் இந்த தையல் போடாமல் கூட போட்டுக்கலாம். தையல் போட்டிருக்கோம் இல்லையா, போட்டுட்டு இப்படி உருட்டி தைக்கும் போது அந்த பைப்பிங் அழகாக தெரியும். இப்போ திருப்பி நீங்கள் உங்களுக்கு பைப்பிங் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அது மேலே அப்படியே தையல் போட்டுருங்க. 2 தையல் தெரியும், ஆனால் நல்லா பைப்பிங் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இப்போ முடிஞ்சிருச்சு. சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷோல்டருக்கு நேராக நம்ம அந்த டாட் பிடிப்போம்ல, அது பிடிச்சிக்கோங்க. சும்மா லைட்டாக பிடிச்சிங்கன்னா போதும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் தொப்பை இருக்கும்னால நம்ம ரொம்ப ஸ்ட்ரெச்சர் மாதிரிலாம் பிடிக்க வேண்டாம், லைட்டாக பிடிச்சா போதும். அந்த ஷேப்புக்காண்டி லைட்டாக பிடிச்சா போதும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். சைடு ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு பாடி சுற்றளவு எவ்வளோ வேணும் கணக்கு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இந்த ஷேப் வந்து நம்ம எவ்வளோக்கெல்லாம் மேலே எடுக்கிறோமோ அவ்வளோக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். இது பாடி பீஸ் முடிச்சிட்டோம். இப்போ இந்த அம்பர்லா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பூரா அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எத்தனை பார்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம், இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு எத்தனை பார்ட் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மேலோட அளவு குறைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு பாடியில் வந்து ஒரு 22, 24 அளவு இருக்குன்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை கனெக்ட் பண்ணி சைஸ் பண்ணிக்கோங்க. கீழே அகலத்தை நல்லா கூட்டிக்கோங்க, நல்லாயிருக்கும்.
நம்ம எத்தனை பார்ட் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மேலோட அளவு குறைச்சிட்டு எவ்வளோ பார்ட் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த பார்ட் நிறைய போட போட அழகாக இருக்கும். இந்த பாடியோட மெஷர்மெண்ட் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டே அளவு பார்த்துக்கோங்க. லைட்டாக அந்த ஓப்பன் இருக்கும் இல்லையா, அந்த ஓப்பன் இடத்துல லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு சும்மா மடித்து தையல் போட்டுக்கோங்க. கீழே பாட்டத்தை அடிச்சிருவோம். நம்ம எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா கீழே விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மடிச்சிருவோங்க. இல்லை இதோட பொடியாக மடிக்கினாலும் மடிச்சு வச்சுக்கோங்க. தச்சுட்டு இந்த பிசுறு இருக்கு இல்லையா, பிசுறு வந்து கீழே இருக்காம மேல் பார்த்து தையல் போடுங்க. சும்மா ஒரு இடத்தையில் மட்டும் போட்டாங்கன்னா போதும். முடிஞ்சு அப்படியே பேக் ஓப்பனாக க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். க்ளோஸ் பண்ணிடுவோம்னா நமக்கு பேக்கில் எந்த அளவுக்கு ஓப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. குட்டி பிள்ளைகளுக்கு அழகா நைட்டி மாதிரி சூப்பராக வீட்டில் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த தச்ச இந்த குட்டி பாப்பா ட்ரெஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து நைட்டி மாதிரி நல்லா ஹைட்டாக தச்சிருக்கேன். இது நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக தைக்கணுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக தச்சுக்கோங்க. ஸ்லீவ் வேணும்னு நினச்சிங்கன்னா அழகாக குட்டியாக வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். குட்டியானா ஃபுல் ஸ்லீவ் இல்லாமல், அதாவது ஆஃப், அதாவது அக்குள்ள வந்து ஃப்ரீயாக தான் இருக்கணும். அப்போ தான் குழுன்னு அவங்களுக்கு காற்று போகும். குழந்தைகளுக்கு அதான் பிடிக்கும். நம்ம ஃபுல்லாக ஸ்லீவ் தைச்சோன்னா அவங்க கசகசன்னு இருக்கும். சும்மா ஆஃப் ஸ்லீவ் சும்மா குட்டியாக வச்சிங்கன்னா அது அப்படியே தூக்கிட்டு இருக்கும். அழகாக பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். அது மாதிரி தச்சு பாருங்கள். தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.